ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே சீக்கிரமா எழுந்து கடகடன்னு வேலை செய்யணும்னு ம்ஹ்ம். நெனச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா, குட்டி தம்பியுமே கூட சேர்ந்து எழுந்துக்கிறாங்க. அதனால தான். இப்போ சாப்பிடுறதுக்காக சாப்பாடு வடிச்சுட்டு, கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு தான் வச்சிருந்தேன். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது அம்மாவாகிய நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இந்த சேலஞ்சுமே தாண்டி அவங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்டு செஞ்சு குடுக்கணும். அதில தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும். தம்பிக்கு வந்து இப்போ 11 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. தம்பிக்கு ஊட்டுறதுக்காக இந்த ஓட்ஸ் மில்க் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 5 ஸ்பூன் ஓட்ஸ வந்து ஒரு வாணல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அது ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸியில மாத்திட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா, அப்பப்போ வந்து நம்மளால வறுத்துட்டு அரைச்சுட்டு இருக்க முடியாது. அதனால தான். ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா பால் ஊத்திட்டு, அது கொதி வந்ததுமே, நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஓட்ஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கோதுமாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டா நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இதில வந்து வாழைப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அப்படியும் செஞ்சு குடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.